அருமையான ஒரு படம். ஏன்னா இப்போ காலத்தில் இந்த மாதிரி வந்து அரசியல் சொல்லிட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. ஜாதி அப்பாற்பட்டு ஒரு காதல் இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. நல்ல ஒரு அற்புதமான அழகா பார்க்கலாம். இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஜாதியை முன்னிறுத்தக்கூடாது, அதை கொண்டு போகணும், அதுல இருந்து மாறணும். நல்ல படம், நல்ல படம். அவருக்குள்ள கேரக்டர் நல்லா படம் சூப்பரா இருக்கு. பெண் பிள்ளை படுத்தவங்க கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படம். படத்துல அந்த படத்துல வந்து பெண் பிள்ளை வழக்கத்து எப்படி என்னன்றது தெரியும். இந்த படத்துல மெயின் குடும்பத்துல ஆளுங்க பார்க்கணும். அதுதான் அந்த படத்துல அந்த பொண்ணுடைய எப்படி வளர்க்கணுன்றது அந்த சீன்லாம் நல்லா இருக்கு இந்த படத்துல. படம் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லா சமுதாய மக்களும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்துட்டு ஒரு அளவுக்கு படம் சூப்பர் 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 நல்லா இருக்கு. படம் சூப்பர், பக்காவா பண்ணிருக்காரு. ஆர்கே சுரேஷ் சூப்பர், நல்லா பண்ணிருக்காரு. ஆர்கே சுரேஷ் கிளாஸா பண்ணிருக்காரு. ரொம்ப ஆசை, சூப்பர், அருமையா இருக்குதுப்பா. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலி அருமையா சூப்பரா பண்ணிக்கிறார். சமுதாயத்தினா இந்த சமுதாயத்துல இப்படியெல்லாம் இருக்குதுன்னு இந்த நாட்டுல இப்ப இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எடுத்து காட்டிக்கிறாங்க. வேற ஒன்றும் தப்பா ஒன்றும் காட்டல. படம் அருமையான படம், நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப பெண்களுக்கு எந்த நிலைமையில அவ கெட்டு விட்டுட்டு போறானுங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்குது. உண்மையெல்லாம் அதை தான் எடுத்து காட்டுறாங்க. உண்மையே காதல் பண்றான் பொண்ணு வச்சிருந்தா பரவாயில்ல, நல்லபடியா 6 மாசம் வச்சிருந்தா அந்த பொண்ணை கெட்டு விட்டு அமுச்சு விடுறோம்னுங்கிறான். இதுதான் நான் இது நடக்கிறதான் எடுத்து காமிச்சிடான். தப்பான இந்த காட்டுல தரமான படம்னா, பெண்களுக்கு தேவையான படம்னா இது அருமையான படம். எல்லாருமே பார்க்கணும், எல்லா குடும்பமும் வந்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து தரமான படம். வெளியே போனா எல்லாரும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு தரமான படமா சொல்லிக்கிறேன். அப்போ ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க. அந்த கட்டமைப்பு வந்து முற்றிலும் தவறு. சென்சார் வந்து ரொம்ப கண்டிக்கிறேன். ஒரு பொதுமக்களா இருந்து சென்சார் போர்டை வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா மாவீரன்றது ஒரு வரலாறுங்க. மாவீரன் நெப்போலியனை பத்தி நம்ம வந்து பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்கு. அந்த வார்த்தையை ஏன் கட் பண்றீங்க? ஐயான்ற வார்த்தைனா என்ன? வீட்டுல பெரியவங்களும் ஐயான்னு கூப்பிடுறோம். அந்த வார்த்தை ஐயான்ற வார்த்தை தப்பு கிடையாது. அது என்ன சென்சார்ல கட் பண்றீங்க? கதை எப்படின்னா இருக்கு? கதை எப்படி இருக்கு? கதை வந்து ஒரு பொம்பளை புள்ளிய வந்து ஒரு நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. படத்துக்கு 10 எத்தனை மார்க் தருவீங்க? நான் 10க்கு 9.5 மார்க் தருவேன். ஏன் 1/2 மார்க்? 1/2 மார்க் ஏன் மிஸ்ஸிங் அப்படின்னாக்கா சில காரணங்கள். பொதுவெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு தலைவரை காமிச்சிருக்காங்க, ஒரு தலைவனை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த 1/2 மார்க். அப்படி பாட்டு எல்லாம் செம்மையா இருக்கு, பிஜிஎம் எல்லாம் செம்மையா இருக்கு. குடும்பத்தோட எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்னப்பா? அதான் உண்மையான காதலுக்கு ஆதரவாகவும் பொய்யான காதலுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கும். வேற ஒண்ணு, உண்மையான காதலுக்கு ஆதரிக்கிறாங்க, பொய்யா காதல் பண்ணா அது எதிர்ப்பா இருப்பாங்க. அந்த படம் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க. அதுதான் நல்லா இருக்குப்பா. 100% தரலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு.